வேங்கை வயலில் மூதாட்டி ஒருவர் காலமான நிலையில் அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்க வெளியூரைச் சேர்ந்த உறவினர்கள் பங்கேற்க காவல்துறை அனுமதி தரவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. மூதாட்டியின் சடலத்துடன் கிராம மக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, கிராம மக்களின் கோரிக்கை என்ன? அதற்கு காவலர்களின் பதில் என்ன? வேதவெள்ளி வேங்கவேல் கிராமத்தை பொறுத்தவரையில அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவத்திற்கு பின்பாகவே கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாகவே அந்த கிராமத்திற்குள் வெளிநபர்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. 4 புறமும் ஒரு 6 சோதனை சாவடிகள் அமைத்து போலீசார் தீவிர பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தாங்க. இப்ப கடந்த 20ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பின்பு இன்னும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. வெளியூர் நபர்கள், அதே போல வழக்கறிஞர்கள், செய்தியாளர்கள் யாருக்குமே அனுமதி இல்லைன்னு காவல்துறை தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த 85 வயது மூதாட்டி கருப்பையா என்பவர் இன்று உயிரிழந்த நிலையில வெளியூர்களிலிருந்து அவரது உறவினர்களை போலீசார் அனுமதிக்க மறுக்கிறாங்க. பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. மைக் செட் கூட கொண்டு வர விட மாட்டேங்கிறாங்க என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அந்த இறந்த மூதாட்டி கருப்பாயின் சடலத்தை அந்த கிராமத்தின் ஓரத்தில் உள்ள சாலையில் வைத்து அவங்க தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இப்ப போலீசார் தரப்பு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த இறப்புக்கு வரும் உறவினர்கள் அனுமதிச்சு தான் வருகிறோம், விசாரணை செய்து அனுமதிச்சு வரோம்னு தெரிவிக்கிறாங்க. மேலும் இப்ப இதை காரணம் காட்டி சில ஏற்கனவே போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ள அரசியல் கட்சியினரோ இல்ல அமைப்புக்குள்ள வந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் கண்காணிச்சு விசாரணை செய்து அனுப்புறோம் என்று கூறுறாங்க. ஆனால் அதனை இவங்க மறுத்து தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இப்ப இந்த மூதாட்டியை பொறுத்தவரையில இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்க முதல் குற்றவாளியாக சிபிசிஐடி போலீசாரால் அடையாளம் காட்டப்பட்டுள்ள காவலர் முரளிராஜாவின் பாட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. வேதவெள்ளி, தகவல்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.